Junction and நான் நிவேதா. First of all இந்த வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, எஸ் நீங்க thumbnail பார்த்துட்டா வந்திருப்பீங்க. நம்ம பார்க்க போறது A to Z food challenge for a whole day. Okay. So A to Z food challenge னு சொல்லியாச்சு. அப்படினா என்னன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். இன்னைக்கு டே ஃபுல்லா பிரேக்ஃபாஸ்ட் டு டின்னர் நான் A ல இருந்து Z வரைக்கும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் சாப்பிட போறேன். லாஸ்ட்ல வர W X Y Z எல்லாம் இருக்கு. இதுலலாம் என்னடா ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கும் நான் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் லெட்டர் ஏக்கு ஆல்மண்ட் வச்சிருக்கேன். காலையில ஆல்மண்ட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சோ சாப்பிடலாம். இப்போ லெட்டர் பி அண்ட் சிக்கு நான் பிஸ்கெட், காஃபி ரெண்டும் வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போறேன். நம்ம டிப் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, A B C 3 லெட்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் D ல இருந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். வெல்கம் பேக் கைஸ். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இதுதான் நம்ம 5 மினிட் ஹேர் ஸ்டைல் ஹேக்ஸ்ல ட்ரை பண்ண செகண்ட் ஹேக். அந்த வீடியோ நீங்க இன்னும் செக் பண்ணலன்னா இங்க கார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருங்க. அண்ட் என் சேனல்லே இருக்கிற மிச்ச வீடியோஸையும் பாத்துருங்க. சோ இப்போ நம்ம சேலஞ்சை ரெஸ்யூம் பண்ணிடலாம். நம்ம C யோட முடிச்சிருந்தோம். இப்போ D-க்காக எங்க அம்மா தோசை பண்ணிருக்காங்க. அண்ட் E-க்காக நீங்க ஜூம் ஆ. இது ஒரு அற்புதமான ஒரு டிஷ். எஸ், E-க்காக எங்க அம்மா எலிஃபண்ட் யாம் கறி பண்ணிருக்காங்க. எலிஃபண்ட் யாம்னா சேனை கிழங்கு. அந்த கறி தான் இப்போ பண்ணிருக்காங்க. இது ரெண்டும் தான் நான் D-க்கும் E-க்கும் சாப்பிட போறேன். இப்போ வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம லெட்டர் F-க்கான டிஷ் தான் சாப்பிட போறோம். ஆக்சுவலி இது எனக்கு அவ்வளவா பிடிக்காதுன்னு இல்லை, பட் இது டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இருந்தாலும் அது உங்களுக்காக நான் இப்போ சாப்பிட போறேன். அதுதான் ஃபிக், அத்திப்பழம். சரி, இப்போ இதை நம்ம சாப்பிடலாம். சேலஞ்சுக்காக சில தியாகங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உடனடியா நம்ம நெக்ஸ்ட் லெட்டருக்கு போயிடலாம். அதுதான் லெட்டர் G. அதுக்காக நான் கிரவுண்ட் நட் சாப்பிட போறேன். இது எனக்கு பிடிக்கும். இப்போ லெட்டர் H. இது என் ஃபேவரட் டிஷ். அதுதான் ஹல்வா. Now letter I. இதுக்காக நான் சாப்பிட போறது தான் my favorite instant noodles. நான் சாப்பிடுற நூடுல்ஸ் வந்து மேகி சில்லி சவ் கப்பா நூடுல்ஸ். ஸோ இப்போ நம்ம ஐக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டு ஒரு more than half an hour ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜேக்கு ஜாகரி சாப்பிட போறோம். யூஸ்வலி நான் அம்மா பொங்கல் பண்ணும்போதெல்லாம் ஜாகரி திருப்பி சாப்பிடுவேன். இன்னைக்கு சேலஞ்ச்னால அம்மாவே சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி நீங்களும் வெல்லம் சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம இதை சாப்பிடலாம். ஓகே, இப்போ வந்து லெட்டர் K. நம்ம எண்ட் பண்ணதும் ஜாகரி ஸ்வீட்டோட எண்ட் பண்ணோம். இப்போ சாக்லேட், கிட்கேட். ஹேவ் அ பிரேக், ஹேவ் அ கிட்கேட். இப்போ லஞ்ச் டைம் வந்துருச்சு. லாஸ்டா நம்ம கேயோட ஸ்டாப் பண்ணோம். ஸோ இப்போ லெட்டர் L-க்காக நான் லெமன் ரைஸ் சாப்பிட போறேன். அண்ட் ஆல்சோ M-க்காக நான் மேங்கோ பிக்கிளும் சாப்பிட போறேன். இப்போ வாங்க சாப்பிடலாம். ஓகே, இப்போ லஞ்ச் டைம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் டைம். அதனால எனக்கு நான் நாச்சோஸ் சாப்பிட போறேன்.
இப்போ லஞ்ச் முடிஞ்சு ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. மார்னிங்லேருந்து நான் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் ஆனால் ஐ லைக் திஸ் சேலஞ்ச். இதே மாதிரி 24 hours சாக்லேட் சேலஞ்ச், ஐஸ்கிரீம் சேலஞ்ச் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணது என் நேச்சோஸோட ஸ்டாப் பண்ணோம். இப்போ O ஃபார் ஓரியோ. So next letter P க்கு நான் சாப்பிட போறது potato chips. So இப்போ நம்ம P வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் தான் Q. Q காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சது தான் Quaker Oats. நீ என்ன கண்டுபிடிக்கல? Quaker கண்டுபிடிச்சிருக்காரு. அத நான் கண்டுபிடிச்சேன் Q காக. இப்போ இதுதான் நம்ம செஞ்சு சாப்பிட போறோம். பட் நான் ஓட்ஸ் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. இந்த சேலஞ்சுக்காக சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சரி, இந்த ஓட்ஸ் நான் செஞ்சுட்டு உங்களை மீட் பண்றேன். ஸோ இப்போ ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. Qக்கு நம்ம குவேக்கர் ஓட்ஸ் சாப்பிட்றோம். Rக்கு வந்து நான் ரைசின்ஸ் இதுலேயே போட்டுக்கிறேன். இந்த ரைசின்ஸை நான் இது மேலே போட்டுக்கிறேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ நம்ம ரைசின்ஸோட ஸ்டாப் பண்ணோம். இப்போ S ஃபார் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றோம். அண்ட் ஆல்சோ டீக்கு நான் டீயே குடிக்க போகிறேன். ஹே காய்ஸ், என்னடா நான் திடீர்னு கார்ல போயிட்டு இருக்கேன் தானே பாக்குறீங்க. பிகாஸ் நாங்க சடன்லி மாஸ்டர் பிளான் போட்டுட்டோம். இல்ல, நாங்க மாஸ்டர் மூவி பிளான் போட்டுட்டோம். பட் நான் ஆல்ரெடி மாஸ்டர் மூவி பார்த்துட்டேன். இருந்தாலும் அப்பா பார்க்காத காரணத்தினால நாங்க மறுபடியும் போறோம். பட் அந்த மூவியும் வர்த் த செகண்ட் வாட்ச் தான். என்ன மாதிரி யாராச்சும் தளபதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேலஞ்சுக்கு வரலாம். அது பாதியிலேயே நிக்குது. நம்ம லாஸ்ட்ல டீ குடிச்சு முடிச்சேன். இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் U. ஸோ அதை நான் வெளியே போய் தான் கண்டினியூ பண்ண போறேன். இந்த சேலஞ்சை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறேனா இல்லையான்னு பார்க்கலாம். Meanwhile. ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதையும் வந்து நான் என்னோட சேலஞ்செல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் யூக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீக்கு வெஜ் குருமா சாப்பிட போகிறேன். ஒரு கஷ்டமான நிலைமை இருக்கு. ஏன்னா ஹோட்டல் வந்தாலே நான் நல்லா நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன். பட் இன்னைக்கு சேலஞ்ச் கொடுத்துக்கிறனால ஒரு கடமை உண்மையும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த யூடியூபர் நிலைமையில நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஊத்தாப்பம் வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம யூ ஃபார் ஊத்தாப்பம் வந்துருச்சு. பட் ஆனால் இந்த சட்னி சாம்பார்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. பீஃப் அண்ட் வெஜ் குருமா தான் நான் சாப்பிட போகிறேன். இது கூட No cheating, Nivin. Only ஊத்தாப்பம் and veg kurma. Oh no, oh no. ஹே காய்ஸ், ஐ எம் பேக். நம்ம வந்து இப்போ டின்னர் முடிச்சுட்டு மூவிக்கு போயிட்டு இருக்கோம். நான் டின்னர் UV ஊத்தாப்பம் வெஜ் குருமாவோட ஸ்டாப் பண்ணேன். நெக்ஸ்ட் லெட்டர் W. அதுக்காக நான் சாப்பிட போகிறது வேஃபர்ஸ். இப்போ வேஃபர் முடிச்சு லெட்டர் Xக்கு நான் சாப்பிட போகிறது தான் ஜிக்வா வந்துட்டு வாட்டர்மெலனோட இன்னொரு நேம். ஸோ அதுதான் நான் Xக்காக சாப்பிட போகிறேன். Let's move on. போலாம்.
மூவி வந்திருக்கோம். இப்போ இன்டர்வல் டைம் ஆனாலும் நான் என்னோட சேலஞ்ச் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம எக்ஸோட ஸ்டாப் பண்ணோம். இப்போ நான் வைக்காக யோகர்ட் சாப்பிட்றேன். டக்குன்னு சாப்பிட்றேன், படம் போட்டுற போகிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நாங்கள் இப்போ மூவி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் கஷ்டப்பட்டு தியேட்டர்ல, கார்ல, ஹோட்டல்லன்னு எல்லா இடத்துலயும் விடாம இந்த சேலஞ்சை பண்ணி இப்போ நம்ம கடைசி லெட்டரான ஜெட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஜெட்டுக்கான ஃபைனல் டிஷ் என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா zucchini கறி. ஸோ zucchini இஸ் நத்திங் பட் சொரக்கா. நான் சொரக்கா கறி தான் லாஸ்ட் லெட்டரான ஜெட்டுக்கு சாப்பிட போறேன். ஸோ எஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். நம்ம ஏலேருந்து ஜெட் வரைக்கும் 26 டிஷ்ஷும் கவர் பண்ணிட்டோம். ஐ ஹோப் யூ லைக் தட். இதே மாதிரி டிஃப்ரெண்டான சேலஞ்சஸ் என்னென்னலாம் நான் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. We'll meet you on next video. Until then, bye bye.